காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்த வைத்தியர் தங்கத்தமிழ் முருகன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? அற்புதமா இருக்கிறேன். ஓகே சார். தொடர்ந்து நம்ம மருத்துவம் சார்ந்த நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பிட்டு இந்த கரப்பான் சொல்லக்கூடிய இந்த தோல் நோய், இதனால நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இந்த கரப்பானுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா பொதுவா கரப்பான் தோல் சார்ந்த வியாதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப காமன் அதற்கான மருத்துவ முறை இருக்கும். நீங்க சொன்னீங்க ஒருத்தருடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நோயை நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். நல்லா கேட்டீங்க. ரொம்ப பேர்த்துக்கு இந்த கரப்பான் நோய், இந்த கரப்பான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, தன் தேகத்தில் உள்ள நல்ல விஷயத்தை கரைச்சிருமாமா. ஆரோக்கியத்தை கரைச்சிரும், ஹெல்த்தியை கரைச்சிரும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கீமோகுளோபினை கரப்பான் தெரியுதுங்களா? அப்போ சொரிஞ்சு அதை கரைச்சிரும். இதுக்குள்ளே இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்ற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கரப்பான் நோய், நிம்மதியை கரப்பான் நோய், மன உளைச்சலை கொடுப்பான் கரப்பான் நோய். அந்த அளவுக்கு இந்த மனநோயே வந்துருங்க. அதை பற்றி நான் சொல்கிற விவரமா. இந்த கரப்பான் வாத கரப்பான், பித்த கரப்பான், கப கரப்பான், தோல்வியாதின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஒரு வருஷத்துல இருந்து 20 வருஷம் முடியெல்லாம் இருக்குது. இதுக்கு நாங்கள் அந்த ஒரு அமாவாசைக்கு ஒரு ஸ்பெஷல் மருந்து கொடுக்குறோம். கடந்த 15 வருஷமாக கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் என்கிட்ட மருந்து வாங்கிட்டாங்க. கொஞ்சமாக தான் கொடுப்போம். அந்த வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புக்காரங்களுக்கு எப்படி சாப்பிடணுமோ அப்படி முறையில் காய்ச்சி கொடுத்துருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாத கரப்பான்னா என்ன, பித்த கரப்பான்னா என்ன, சிலைத்தும கரப்பான்னா என்ன? வாதம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, காற்று உடம்பு. இந்த காற்று உடம்புக்காரங்களுக்கு ஒரு மாதிரி பருமனாக இருக்கும். பார்த்தீங்களா? காற்றால் எனக்கு உப்பிக்கிச்சுன்றாங்களா, அவங்களுக்கு இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக குணமாகாது. ஒன்று. இன்னொன்று, காற்று காலத்தில் தான் அவங்களுக்கு இந்த நோய் எச்சாகும். அதிகமாக குளிர்காலம் மழைக்காலம்னு சொல்கிறோம்ல அப்படி. இன்னொன்று பித்த கரப்பான். இது வெயில் காலத்தில் வரக்கூடிய தோல் வியாதி. நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சுருக்கிறாங்க, வெயில் காலத்தில் வரும். எனக்கு சன்லைட்டு பட்டால் வைட்டமின் டி கிடைக்குதுன்னு மருத்துவம் சொல்லுது. சன்லைட்டு பட்டால் உன் செல்லு அழியுதுன்னு அதே மருத்துவம் சொல்லுது. யாருக்கு? தோல் நோய்க்காரங்களுக்கு. இந்த தோல் நோய்க்காரங்களுக்கு சூரியன் பட்டோன்னே பிச்சுக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த அல்ட்ரா வயலட்னு சொல்லுவாங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த கரப்பான் நோய் வந்தவங்களுக்கு, சொரியாசிஸ் வந்தவங்களுக்கு முடியாது. சட்டையை கழட்டிட்டாங்கன்னா அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பித்த கரப்பானை பார்த்தோம். பித்தம் என்றால் சூட்டு உடம்புக்கு வரக்கூடிய தோல் வியாதி அப்படி வச்சுக்கலாம், புரிகிற மாதிரி. அடுத்தாப்புல சிலைத்துமம் என்றால் நீர் உடம்பு. மழை காலத்தில் தான் வரும். நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஈரத்தை பார்த்தாலே அவனுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஈரத்துணி போட்டாலே அரிக்க ஆரம்பிச்சிடும். கசகசன்னு வேர்வை வந்தாலே அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி அப்போ காற்று காலத்தில் வரக்கூடிய கரப்பான் நோய், மழை காலத்தில் வரக்கூடிய கரப்பான் நோய், வெயில் காலத்தில் வரக்கூடிய கரப்பான் நோய், தோல் நோய், சொரியாசிஸ், இதைத்தான் வாத கரப்பான், பித்த கரப்பான், சிலைத்தும கரப்பான். சரி, இப்போ இவங்களுக்கு இந்த நோய் எப்படி வரும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது நிரந்தரமா கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எங்களை போன்றவர்கள். என்ன அப்படின்னா, இந்த தோல் நோய், அரிப்பு, தடிப்பு, அலர்ச்சி, சொரியாசிஸ், படர்தாமரை, கரப்பான் நோய், இங்கே செதிலாக வருதில்ல, பொடுகு மாதிரி சொரியாசிஸ், அந்த மாதிரி இப்போ ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வருது. இங்கே வந்துடுது, இங்கெல்லாம் வந்துடுதுங்க. எனக்கே பாவமாக இருக்கும். என்கிட்ட கெஞ்சுவாங்க, இவன் ஸ்கூலுக்கு போகணும், நான் மாதத்தில் ஒரு காத்தான் கொடுப்பேன்னு முரண்டு பிடிப்பேன். அந்த மருந்து அப்போ கொடுத்தா தான் அவன் வேலை செய்யும் அப்படின்னு. சார், என் பிள்ளை சார் பள்ளிக்கூடம் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லி கெஞ்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, என்ன பண்ணுறது? அதுலேயும் காஸ்மோ நேயர்கள்லாம் டக்குன்னு கொடுத்துட்றது. போங்க, நம்ம இதை பார்த்து வர்றாங்களே சரி அப்படின்னு. குழந்தைகளுக்காக ஒரு டாக்ஸி படிக்கிற குழந்தைகளுக்கு. ஏன்னா இந்த அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், இந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு என்ன ஆகும்னா அந்த கரப்பான் எச்சாய்க்கும் அதிகமாகும், அதிகப்படுத்துது. நமக்கு 6 மணியை வாசிக்க தொடங்காரு.
ஆமாம், ஃபஸ்ட்டு மெலோடி சாங்கில் ஓடிட்டுருக்கும், அடுத்து ஹார்ட் பீக்கில் ஓடிட்டுருக்கும், அடுத்து அப்புறம் வந்து இதுதான் ஹை ஸ்பீடு தான். அப்போ இந்த பார்க்குற நேயர்கள் இனி அக்கறையாக கவனிப்பாங்க. ஐயா சொன்ன மாதிரி அமாவாசைக்கு வருதா பௌர்ணமிக்கு வருதா, இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மருத்துவராலையும் சொல்ல முடியாததுங்க. நான் சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு தான் இது தன்னை இனப்பெருக்கம் பண்ணுது. விஷ சந்துக்கள்லாம் தன் இனத்தோட சேர்றதுக்கு கிராமத்தில் சொல்லுவான், நல்ல பாம்பு அமாவாசைக்கு தான் அதனுடைய ஜோடியை தேடி போகுதுப்பான்னு. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ உடம்புல இருக்கிற விஷ நோய்களும் தன்னுடைய இனத்தை இனப்பெருக்கம் பண்ணுது. ம், ம், ம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ம். நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அமாவாசை அன்னைக்கு இனத்தை பெருக்குகிறது. பௌர்ணமி அன்னைக்கு அதனுடைய கழிவை நீக்குகிறது. தானாவே வெளியேத்த பார்க்கும். அன்னைக்குங்க நம்ம நான்வெஜ் மாதிரி, கருவாடு மாதிரி, கத்திரிக்காய் மாதிரி, தட்டைப்பயிறு மாதிரி, புளிக்குழம்பு மாதிரி எடுத்தோம்னா, அந்த முறையா போற கழிவு உள்ளுக்குள்ள இருந்து மறுபடியும் 20 கிருமி இருக்குன்னா 40 கிருமியா மாறிடும். ஆமா. அதனால நேயர்கள் என்ன திங்கணும், எதை திங்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். வெந்ததை தின்னமா விதி வந்தா செத்தமான்னு வாழாம, ஐயா என்ன சொல்றாரு கேட்கணும். இதுக்கு நம்ம வீட்டு ரெமெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹோம் ரெமெடி. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனசு ஒரு காரணம். இந்த மனசு தோல் நோய். சரியில்லாட்டி தோல் நோய் வரும் boss. ஆமா. இன்னொரு ரகசியம் சொல்றேன். நம்ம குடும்பத்துல யாராவது வீட்டுல ஒருத்தர், நம்ம இருக்கிற வீட்டுல இறந்துட்டாங்கன்னா, அந்த வீட்ல யாரு வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து உடனே ஆன்மீகன்றுவாங்கல்ல. யாரு வந்து ஹெல்த் வீக்கா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சொரியாசிஸ் வரும். ம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு உயிர் போறப்போ ஒரு வெப்பம் இருக்கு இல்லையா? ஒரு உயிர் காற்று. அது ஒரு வெப்பம். சூடா இருக்கும். நல்ல வெப்பக்காற்று. இந்த வெப்பக்காற்று யார தாக்குதோ, ஒரு வாரத்துல சொரிய ஆரம்பிப்பாங்க. 6 மாதத்துல உடம்பு ஃபுல்லா பரவிரும். இது வந்து இறக்கிற உடல்கள் மூலமாக பரவுது. இது ஒரு கண்டுபிடிப்பு. அதேபோல வந்து இந்த மனநோய் இருக்குல்லங்க, இந்த மனநோய் வந்தாலும் சொரியாசிஸ் வந்துரும். சொரியாசிஸ் வந்தாலும் மனநோய் வந்துரும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க நெனச்சது நடக்காட்டி சொரிய ஆரம்பிச்சுருவீங்க. டென்ஷன மாதிரி, ஒரு பதட்டம் மாதிரி. நாம சொல்லி இவரு கேட்கலையே, நமக்கு நாம நெனச்சது நடக்கல, சொறி. நாம சொன்னத கேட்கல, சொறி. நமக்கு வேண்டியது தரல, சொறி. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனநோயாக மாறுகிறது. இந்த மனநோயும் எப்ப கண்டுபிடிக்கலான்னா, அதையும் சொல்லிடுறேன். அமாவாசை, பௌர்ணமி 3 நாளைக்கு முன்னாடி சொம்பு டமார்ன்னு விழுகும். தட்டு படார்ன்னு தெறிக்கும். இதெல்லாம் அந்த உடல் ஆணுக்கு இருக்கும், பெண்ணுக்கு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இனி எல்லாம் டெக்னிக்கலா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா. இப்ப நெறைய பேருக்கு என்னன்னா, எங்களுக்கு நீங்க சொல்ற சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு ஐயா. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சரி, அதைத்தானே சொல்ல போறோம். இதுல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்தவங்களுக்கு முதல்ல என்ன சொல்லுதுன்னா, சொரக்காய் சாப்பிட சொல்லுது மருத்துவம். ம். சித்த மருத்துவம். சொரக்காய் சாப்பிட்டா மனநோய் குணமாகும், பைத்தியம் குணமாகும், எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. இந்த தோல் நோய்க்காண்டி ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்ல பழங்கள், நல்ல கீரைகள். எந்த மாதிரி பழம் சாப்பிடலாம் அப்படி சொல்லி பார்த்தாக்கா, இதுக்கு வந்து பப்பாளி சிறந்தது. சொரியாசிஸ், தோல் நோய், கரப்பா நோய். கருப்பு திராட்சை நல்லா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு குடிக்கணும். தர்பூசணி, முலாம்பழம், மாதுளை, கேரட்டு, அத்திப்பழம், பீட்ரூட்டு, கரும்புச்சாறு, மோர். எத்தனை இருக்கு பாருங்க. இத்தனையும் ஒன்றா சாப்பிடணுமா சார்? இல்லை சார். அன்றாடம் ஒன்று. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸு, நாளைக்கு நான் சொல்கிற பொருள்கள்லேயே உங்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துன்னு தெரியுதா? அப்போ நேயர்களுக்கும் புரிஞ்சுக்குவாங்க. அத்திப்பழ ஜூஸு ஒரு நாளைக்கு தர்பூசணி. இது எவ்வளோ நாள் எடுக்கலாம்? அடுத்த கேள்வி கேட்டுருவீங்க. 48 நாள் எடுக்கணும். ஒரு மண்டலம். அப்படி ஒரு மண்டலம் எடுக்க எடுக்க இது குறையிறத பார்க்கலாம். அவங்களே வந்து இன்னும் ஒரு மண்டலம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிக்க சொல்றீங்க. இப்ப சர்க்கரை நோய்க்கெல்லாம் இத எடுத்துக்கலாமா சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. உணவுகள், இயற்கை பழங்கள், காய்கறிகளால் வரக்கூடிய சுகர் என்பது நல்ல சுகர். லட்டு, ஜிலேபி, பூந்தி அந்த மாதிரி ரெடிமேட்டால் வர்றது கெட்ட சுகர். அதில் கூட இன்னொன்று என்ன தெரியுங்களா? அதில் வந்து அந்த இனிப்பு சுவைக்காக இன்னொன்று போடுறாங்களே, என்ன போடுறாங்க? வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை கூட ஜாக்கிரீம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த ஜாக்கிரீம் போடுறதுனால தான் இவ்வளோ சுகர் பரவுது. இதையும் நான் நேயர்கள்ட்ட பதிவு பண்ணுறேன். நாம் கருப்பட்டியோ, கரும்பு சர்க்கரையோ, வெல்லமோ,
பனங்கள் கொண்டோ எடுத்தால் நமக்கு வராது. அந்த வெள்ளை சர்க்கரை கூட அந்த சாக்கரிமை கலக்குறாங்க. அது அதிக சுவையை தரும் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இந்த ரெடிமேட்டான உணவுகள் உள்ள சுவைக்கு சுகரும்னு, கெட்ட சுகரும்னு பேரு. இயற்கையான வரக்கூடிய இனிப்புக்கு குளுக்கோஸ் என்றும், குட் குளுக்கோஸ் என்று பெயர். இப்ப புரிஞ்சுக்கிட்டா? அதனால பழத்துல இருக்கக்கூடிய இனிப்பு சுவை உடம்புக்கு நல்லதைத்தான் பண்ணும். அதனால தப்பில்ல. ஓகே. இப்போ நீங்க வந்து ஜூஸஸ் என்ன மாரியான காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நெறைய பேருக்கு அரிப்பு அதிகமாக வெளிப்பூச்சா ஏதாவது பூசுறதுக்கு மருந்து? நல்ல விஷயம் கேட்டீங்க. அதுக்கு வந்து குப்பைமேனி தைலம் அப்படின்னு இருக்கு. குங்குளிய தைலம். இதெல்லாம் கடையிலே கிடைக்கும். இத தெரியாதவங்க வேணா நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க வெப்பால தைலம். இதை விட நானும் ஒரு ரெமெடி சொல்றேன் அவங்களுக்கு. வெப்பால தைலம், அருகன் தைலம், சுக்கு தைலம், இப்படியெல்லாம் தைலத்துக்கு பேர்கள் இருக்கு. இதுல ஏதேனும் ஒன்று வாங்கி மேல் பூச்சாக இவங்க பூசலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்று சொல்லணும்னா, நாம ரெமெடியா சொல்லணும் அப்படின்னா, பூவரசம் காய், பூவரசம் காய், பூவரசம் பட்டை, பூவரசம் இலை கொண்டு வந்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சு, கடுகு எண்ணெய், என்னென்னங்க? கடுகு. கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துட்டோம்னா ஒரு இப்படி இந்த கலருக்கு வந்துடும். இந்த கிரீன் கலருக்கு வந்துடும். பஞ்சு ரோல் வாங்கிக்கணும். இவங்களுக்கு கையிலெல்லாம் எடுக்கக்கூடாது. பஞ்சு ரோல் வாங்கி நல்லா இதை தொட்டு தொட்டு மேலே அப்படியே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா இந்த மேலே வரக்கூடிய படை, அரிப்பு, தடிப்பு, அலர்ஜி, சொரியாசிஸ் போன்றவை குணமாகும். இது போக இன்னொரு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், நம்ம விரல் மஞ்சள், இவைகள் மூன்றையும் எடுத்து பவுட்ரு பண்ணி வேப்பம் பவுடர் ஒரு 50 கிராம கலந்து மேலே அப்படியே பூசி பூசி குளித்துட்டு வர இந்த படைகள் போகும். இது இது இல்லாமல் அவங்க கண்டிப்பாக பேதிக்கு சாப்பிடணும். இந்த அரிப்பு தடிப்பு உள்ளவங்க பேதிக்கு சாப்பிடணும். இவங்க தவிர்க்க வேண்டிய இந்த உணவுன்னு பார்த்தா புளிப்பு, அப்புறம் வந்து பிராய்லர் சிக்கன், முட்டை, எண்ணெயில் பொரிக்கப்பட்டது, இந்த போன்ற நான்வெஜ்ஜு, பழைய எண்ணெயில் பொரிக்கப்பட்ட நான்வெஜ். ஸோ உணவு முறைகள் இந்த சொரியாசிஸ் நோய்க்கு, தோல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சித்த மருந்துகள் என்னெல்லாம் இருக்கு, அதை வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.